மத்தேயு நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 22:21. மத்தேயு 22:21 சேர்ந்து வாசிக்கலாமா? ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இன்றைக்கு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி தான் தலைப்பு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கும் எனக்கும் தேவையான உம்முடைய சத்தியத்தை தாரும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை விடுதலையாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மத்தேயு 20 அதிகாரத்துக்கு பின்னாக ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வாரத்திலே நடந்த சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது ஒரு குற்றத்தில் பிடிக்க வேண்டும், அவரை மேல் பழி சாற்றி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய கேள்விகள் கேட்பதையும் அவரை சிக்க வைப்பதற்காக வேதபாரகர், பிரதான ஆசாரியர், பரிசேயர் எல்லா முயற்சியும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த 22ஆம் அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அங்கே 2 பேர் வருகிறார்கள். ஒரு கூட்டம் பரிசேயர், இன்னொரு கூட்டம் ஏரோதியர். அவருடைய கேள்வி என்னன்னா, ராயனுக்கு வழி செலுத்தலாமா? ராயர் என்பவர் ரோம அரசாங்கத்தினுடைய ராஜா. அவர் கடவுளுடைய குமாரன் என்று நம்பப்பட்டது. அவர் கடவுளுக்கு சமானமாய் கருதப்பட்டார். எனவே அவரை எதிர்ப்பதோ அவருக்கு விரோதமாய் செய்வதோ அது பெரிய குற்றமாய் கருதப்பட்டது. உடனே அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவை இப்படிப்பட்ட குற்றத்தில் மாட்டி வைக்கும்படியாக இந்த பரிசேயர் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், நம்முடைய மத தீவிரவாதிகள், நம்முடைய பவுல் அப்போஸ்தலனும் ஒரு பரிசேயர், சரியா? இவர்கள் ரோம அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள். ஏன்னா அவர்கள் யூதர்களை கொடுமைப்படுத்தினாங்க, யூதர்கள் மீது நிறைய கஷ்டம் கொடுத்ததுனால இந்த பரிசேயர் ரோம அரசாங்கத்தை எப்பொழுது எதிர்க்கிறவர்களாக இருந்தாங்க. அப்போ நிறைய அந்த குரூப்லாம் இப்போ இருந்துச்சு. மெக்காபீஸ் மாதிரியே செலத்தே ஒரு கூட்டம்லாம் இருந்துச்சு. இந்த பரிசேயர் ரோம அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள். ஆனால் ஏரோதியர்கள் ரோம அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்கள். அவர்கள் ரோம அரசாங்கத்தை ஆமோதிப்பவர்கள், அவர்கள் சீசருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. பார்த்திங்கன்னா இந்த பரிசேயரும் இந்த ஏரோதியரும் ஒருவருக்கொரு எதிராளி. ஆனால் இப்பொழுது இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக எதிராளிகள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இப்படி ஆன்சர் சொன்னால் நீ பிடிச்சிக்கோ, அப்படி ஆன்சர் சொன்னால் நீ பிடிச்சிக்கோன்னு சொல்லுகிற மாதிரி ராயனுக்கு வரி கொடுக்கலாமா என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசு வரி கொடுக்கலாம் அப்படி சொன்னால் அவர் யூதருக்கு விரோதி. உடனே பரிசேயர் என்ன செய்து விடுவார்கள், அதை குற்றம் என்று சொல்லி விடுவார்கள். நம்ம எப்போ இவர் யூதன் சொல்கிறாரு, நம்மளுக்கு விரோதமாக செய்கிறாருன்னு அவங்க போயிடுவாங்க. இல்லை வரி கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த ஏரோதியர்கள் ரோம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி நம்முடைய அரசாங்கத்துக்கு விரோதமாக இவர் கலகம் பண்ணுகிறார், வரி கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொல்லி அவரை குற்றம் பிடிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவருடைய காரியங்களை அவர் அறிந்தவராய் அங்கே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 22:18, இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஏன் மாயக்காரன் சொல்கிறாரு? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏசப்பா அவங்க புகழ்ந்து தள்ளுறாங்க. போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகத்தாட்சியும் இல்லாதவராகியால் எவனை குறித்து உங்கள் கவலை இல்லை என்று இப்படி நிறைய அவரை முகஸ்துதி செஞ்சுட்டு தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. அதனால் சொல்கிற மாயக்காரரே என்று சொல்கிறார். பாருங்கள் 19ஆவது வசனம், வரிக்காசு என்னை காண்பீங்கள் என்றார். ஏசாமி அப்போ வரிக்காசு என்னை காட்டுங்கிறார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அது தினாரி என்று சொல்கிறார்கள், ஒரு பணத்தை கொண்டு வருகிறார்கள். 20ஆவது வசனம், அப்பொழுது அவர் இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். 21, ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். அவங்களுடைய சிக்கலில்
அவங்க அந்த ட்ராப்பில் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட முடியாமல் போயிடுச்சு. தேவன் அங்கே ஞானமாய் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். இந்த நாணயம் அந்த தினாரி என்று சொல்லுகிறார்கள். அதில் இருந்த அந்த சொரூபம் கிங் டைபீரியஸுடைய சொரூபம் என்று சொல்லுகிறார்கள். இந்த டைபீரியஸ் யார் என்று சொன்னால் சீசர் அகஸ்டஸினுடைய மகன். அந்த டைபீரியஸ் தான் இந்த நாணயத்தின் மீது மேலே அந்த அடையாளங்களை பொறிக்கிறதான காரியத்தை செய்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. பாருங்கள், இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். முதலாவது பாருங்கள், வேதம் ஆண்டவரே நமக்கு சொல்லுகிறார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள். அதாவது அரசாங்கத்துக்குரியதை, நாம் கடமையாய் செய்ய வேண்டியதை அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். It commands us to do our earthly responsibilities correctly. சில நேரம் டாக்ஸ் சீட்டிங் பண்ணக்கூட முடியும். நம்ம வரி கொடுக்காமல் தப்பிப்பதற்காக நிறைய காரியங்களை செய்யக்கூடும். ஒருவேளை அரசாங்கத்தை நாம் ஏமாற்றக்கூடும். ஆனால் இங்கே வேதம் நம்மளுக்கு போதிப்பது என்ன என்று சொன்னால், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி ரோமரில் வாசிக்கிறோம். ரோமர் 13 பாருங்கள், 1-2 சொல்லுகிறது. ரோமர் 13:1-2, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். தலைமைத்துவத்தில் உள்ளவர்களை மதிக்கும்படி வேதம் அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேசத்தை கட்டுகிற பணியிலே நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா நேரம் சர்ச்செல்லாம் கூடி ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அது நியாயமான காரியம். ஆனால் எங்கள் வேதத்தில் சொல்லியிருக்குது, நாங்கள் செய்வோன்னா நீங்கள் வியாதியை பரப்பி ஜனங்களை அழிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். சில நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் வேதம் அரசாங்கத்திற்கோ சட்டத்திட்டங்களோ எதிரானதல்ல. நம்முடைய விசுவாசத்துக்கு புறம்பாய் வரும்போது மட்டும்தான் அதுக்கு நீங்கள் நானும் இடம் கொடுக்காதிருக்க வேண்டும். நாம் கட்ட வேண்டிய அந்த டேக்ஸ் அதை கட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நமது வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஆணும் கல்யாணம் பண்ணலான்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, அப்படி பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. பெண்ணும் கல்யாணம் பண்ணலான்னு அரசாங்கம் ஒருவேளை அனுமதி கொடுக்குது, நாம் அதை செய்யக்கூடாது. நாம் ஞானம் உள்ளவர்கள். ஆனால் இங்கே அடுத்த நிறைய காரியம் என்னென்னா, பீயிங் ஸ்பிரிச்சுவல் டஸ் நாட் மீன் நெக்லெக்டிங் அவர் எர்த்லி டியூட்டிஸ். நான் ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன் சொல்லி பூமிக்குரிய பொறுப்புகளை அல்லல் தட்டுவது விசுவாசம் அல்ல. சில பேர் அதிக ஆவிக்குரிய காரியத்தை இருந்து கொண்டு பூமியின் காரியங்களை அசட்டை செய்வார். அப்படி இல்லை. வேதம் சொல்லுங்க, ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள். அடுத்து இந்த பகுதியை நமக்கு என்ன சொல்லுது, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். இட் கமெண்ட்ஸ் ஆன் அவர் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல இந்த ராயனுக்கு என்பது நம்முடைய எர்த்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவனுக்கு கொடுங்கள் என்பது இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை என்ன ஆவிக்குரிய காரியத்தை நம்ம செய்யணுமோ அதை செய்யும்படியாக வேதம் போதிக்கிறது. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் கடமைகளை சுட்டி காண்பிக்கிறது. எது தேவனுடையது? எவ்விதமாய் ராயனின் சொரூபம் பொதிக்கப்பட்ட அந்த நாணயம், அந்த வரி ராயனுக்குரியதோ, அதே போல் தேவனுடைய சொரூபம், தேவனுடைய சாயல் தரிப்பிக்கப்பட்ட நாம் அவருடையவர்கள், தேவனுடையவர்கள். வாட் பிலாங்ஸ் டு காட்? பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் தட் பியர்ஸ் ஹிஸ் இமேஜ் இஸ் பிலாங்ஸ் டு காட். தேவ சாயலை தரித்திருக்கிற எல்லாம் தேவனுடையது. ஸோ யூ அண்ட் ஐ பியர் த இமேஜ் ஆஃப் காட். ஆதியாகமம் 1:27 சொல்கிறது. ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நீங்கள் நானும்
எவ்விதமாக இந்த நாணயத்திலே அந்த சீசருடைய சுரூபம் இருந்தது போல நம்மீது தேவனுடைய சாயல் இருக்கிறது என்று இந்த வேதம் போதிக்கிறது. நாம் தேவனுடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம எதை அவருக்கு கொடுக்கலாம்? முதலாவது கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கலாம். அடுத்து நம்முடைய முழு அன்பை தேவனுக்கு கொடுக்கலாம். நம்முடைய பயபக்தியை we can give our worship to him. நம்முடைய ஆராதனையை தேவனுக்கு நாம் கொடுக்கலாம். நம்முடைய ஜெப நேரம், அடுத்து தேவனுக்காய் சேவை செய்வது ஆண்டவருக்கு நாம் கொடுக்கலாம். நம்முடைய தாளந்துகளை தேவனுக்கென்று கொடுக்கலாம். நம்முடைய தாளந்துகளை தேவ ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நாம் பயன்படுத்தலாம். உங்களது காணிக்கைகள், தசம பாகம் தேவன் மீது உள்ள நம்முடைய நன்றி உணர்வை காட்டுகிற அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் காணிக்கை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, இந்த சர்ச்சுக்காண்டி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சர்ச்சுக்காண்டியோ பாஸ்டுக்காண்டியோ கொடுத்து விட வேண்டாம். இது உங்களுடைய லவ் டுவர்ட்ஸ் காட், நீங்கள் தேவனை நேசிப்பதின் அடையாளமாக இருக்கட்டும் உங்களுடைய காணிக்கை. ஒரு கல்யாணத்தில் போய் 50 ரூபா மொய் வைக்க மாட்டோம், அது நம்முடைய கௌரவ பிரச்சனை. அதே போல் தேவனுடைய காரியத்தில் சிந்தியுங்க. ஏன்னா ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துன்னு வேதம் போதிக்கிறது. எனவே நாம் தேவனுடையவர்கள். நம்முடைய தாளந்து, நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய பலன், நம்முடைய சேவைகள், நம்முடைய ஓஷிப், இவைகளை தேவனுக்கு செலுத்தும்படியாக இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்து உங்களுடைய கீழ்ப்படிதலை, we can give our obedience. 8:30க்கு ஆராதனை சொன்னால் 9 மணிக்கு இல்லை, 8:25க்கே நம்ம அங்கே இருக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படுகிற மூலமாய் நீங்கள் நம்முடைய நேரத்தை, நம்முடைய காரியத்தை தேவனுக்கு கொடுப்பது மூலமாய் we honor our God. நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து தேவ வசனத்தின்படி வாழ்வது நாம் தேவனுக்கு நம்மை கொடுப்பதாகும். தேவனுடைய வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? நீங்கள் நான் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்து மூன்றாவது, இந்த ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு என்பதிலே நான் படிக்கிற காரியம் என்ன சொன்னால், ஹியர் இட்ஸ் டாக் அபவுட் வாழ்க்கையின் சமநிலை இது போதிக்கிறது. அதாவது த பேலன்ஸ் பிட்வீன் எர்த்லி அண்ட் ஹெவன்லி திங்ஸை நமக்கு போதிக்கிறது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கை பரலோகத்தின் காரியத்திற்கும் பூமியின் காரியத்தோடு கூட எப்படி சமநிலையாய் வாழ வேண்டும், ராயனுடைய ராயனுக்கு தேவனுடைய தேவனுக்கு என்று சொல்லி ஒரு சமநிலை பிரமாணத்தை இது போதிக்கிறது. நாம் இப்பூமியில் வாழ்ந்தாலும் வேதம் சொல்லுகிறது நாம் இப்பூமிக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி. பாருங்கள், அங்கே வேத வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 16 வரை அங்கே பாருங்கள். யோவான் 17 எல்லாம் எடுத்துக்கலாம். யோவான் 17 14 தொடங்கி 16 வரை. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள்லாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், அதனால் பூமிக்குரிய காரியத்திலையும் கடவுளுக்குரிய காரியத்திலையும் சமநிலையாக இருக்கும்படியாக வேதம் போதிக்கிறது. நிறைய நேரங்களில் பூமிக்குரிய காரியத்தை அதிகமாக தேடி பரலோகத்தின் காரியத்தை விட்டுறக்கூடாது. சில நேரம் பரலோகத்தின் காரியத்தை அதிகமாக தேடி பூமிக்குரிய பொறுப்பு சமைக்காமல் துவைக்காமல் வீடு அழுக்காக வச்சு விட்டுறக்கூடாது. நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய பொறுப்புகளும் உண்டு, சமுதாயத்தின் பொறுப்புகள் உண்டு, அடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்ய வேண்டிய பொறுப்புகளும் உண்டு. எனவே இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் ஒரு சமநிலைமையை இன்று கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் விசுவாசமாக இருப்பதை உலகம் திருடாதபடி காத்துக்கொள்ளணும். அதாவது நீங்கள் நானும் உலகத்தில் அதிகமாக இருப்பனால தேவனுடைய நேரத்தையும் காரியத்தையும் உலகம் திருடிடக்கூடாது. டோன்ட் லெட் த வேர்ல்டு ஸ்டீல் யுவர் லாயாலிட்டி டு காட். நீங்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த காரியத்தை உலகத்தில் ஓடி ஓடி உலகம் தேவனுடைய காரியத்தை உங்களுக்கு திருடி கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்கள். அடுத்து அதே நேரம் மதம் உங்களது உலக கடமையை தடுக்க விடாதபடியும் பாருங்கள். உங்களுடைய ரிலிஜன், நம்முடைய விசுவாசம்
உலக காரியம் செய்வதற்கு தடையாக இல்லாதபடியும் பாருங்கள். ஏன்னு சொன்னால் நம்முடைய பூலோக உரிமைக்கும் பரலோக குடியுரிமைக்கும் நீங்களாம் உண்மையாக இருக்கும்படியே வேதம் போதிக்கிறது. இந்த சிட்டிசன்ஷிப், பரலோகத்தினுடைய சிட்டிசன்ஷிப் இருக்குது, பூமியினுடைய சிட்டிசன்ஷிப் இருக்குது. இதற்காக அதை விட்டுறக்கூடாது, அதற்காக இதையும் விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யாத்திராகமத்திலே வேதம் சொல்கிறது, சரி பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இது கொஞ்ச காலம் இருக்கிற காலம் பூமியின் வாழ்க்கை. எனவே இப்போ 3 காரியம் பார்த்துருக்கோம். ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கணும், அதாவது உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள், அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய ஒருவேளை பிள்ளைகள், குடும்பம் செய்ய வேண்டிய காரியங்கள். ரெண்டாவது தேவனுடையதை தேவனுக்கு. அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. நம்முடைய ஜெப நேரம், ஆராதிப்பது, ஐக்கியங்களை பங்கெடுப்பது, தேவனுக்கென்று கொடுப்பது, திறமைகள் தாளந்துகளை தேவனுக்கென்று பயன்படுத்துவது, தேவனுக்கென்று சேவை செய்வது, இது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சமநிலையை காணும்படியாக தேவன் விரும்புகிறார். உலகத்திற்கு அதிக நேரம் கொடுத்து ஆண்டவருக்கு நீங்கள் குறைந்த நேரம் கொடுப்பதல்ல, தேவனுடைய காரியத்தையும் பூமியின் காரியத்தையும் சமமாய் பயன்படுத்த முடியாது. இது உலகத்தின் காரியம் தேவனுடைய காரியத்தை திருடிவிடக்கூடாது, தேவனுடைய காரியம் உலகத்தின் காரியத்தை திருடிவிடக்கூடாது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஏம்மா இன்றைக்கி ஐயா மாட்ட கேட்டால் சாப்பிட்லையா, எங்கள் மனைவி இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டாங்க, இன்றைக்கி காலையில் எனக்கு ஃபாஸ்டிங் பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபாஸ்டிங் பிடிக்குமான்னு கேட்டுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், அவர் சமைச்சு வச்சுட்டு நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். நாங்கள் கிராமங்களில் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். அதில் சில நேரத்தில் தாய்மார் மட்டும் கர்த்தருடைய விசுவாசத்தில் வந்திருப்பாங்க, கணவன்மார் கர்த்தரை அறிந்திருக்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டு வேலைகள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவாங்க, 3 மணி வரை சர்ச்சிலே கிடப்பாங்க. அவர் அங்கே சாப்பிட்டாரா, அடுத்து இன்றைக்கி ஒரு வேளை சிக்கன் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருப்பார், அது வீட்டில் நாறிட்டு கிடக்கும். அப்படி அல்ல, நம்முடைய நற்கிரியைகள் மூலமாய் இந்த விசுவாசத்தில் வராதவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உலக பொறுப்புகளையும் செய்ய வேண்டும், அந்த ஆண்டோடைய காரியத்தையும் செய்யணும். அதில் சமநிலையை பேணும்படியாக வேதம் போதிக்கிறது. கடைசியாய் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்ப்பது தான் என்ன? தேவனுடையது ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உலக வாழ்க்கையிலே உண்மையாக நேர்மையாக இருக்க வேதம் எதிர்பார்க்கிறது. அதேபோல் நமக்குரியதை தவிர மற்ற ஒன்றையும் பிறருடைய காரியமாக இருக்கட்டும் அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. தேவன் நேர்மையும் உண்மையும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்து நம்முடைய ஆராதனையிலே தேவனுடைய காரியத்திலே முதன்மையான இடத்தை நாம் கொடுக்கணும். அதை லீஸ்ட் பாதடாக விட்டுறக்கூடாது. எப்படி உலகத்தின் காரியத்தில் நேர்மையாக இருக்கிறோமோ அதே போல் தேவனுடைய காரியத்தில் நேர்மையாய் உண்மையாய் இருக்க வேதம் எதிர்பார்க்கிறது. அடுத்து நாம் கொடுப்பதிலே உற்சாகமாகவும் உதாரத்துவமாகவும் இருக்க பெருந்தன்மையாக ஒரு ஜெனரஸ் ஹார்ட் நமக்கு தேவை. ஒரு சுருங்கின இதயத்தோடு, ஒரு நல்ல இருதயம் இல்லாது கொடுப்பது அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நாம் 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1 கோடி கொடுத்தாலும் சரி, நல்ல இதயத்தோடு தேவனுடைய ராஜ்யம் வளரட்டும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் தேவனுக்குன்னு நான் கொடுப்பேன் என்று கொடுக்கிற அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். நிறைய பேர் பாஸ்டரியா சொல்லிட்டாங்க, இல்லாட்டா இது என் கடமை, இல்லை என் பொறுப்பு, அந்த காரியத்தோடு கொடுக்காதீங்க. புதிய ஏற்பாட்டின் காலம் மன உற்சாகத்தின் காலம், ஜெனரஸ் ஹார்ட், ஒரு பெருந்தன்மையான இதயத்தோடு கொடுக்கிற காலம், சட்டத்திட்டத்தின்படி கொடுக்கிற காலம் அல்ல, அன்பினால் கொடுக்கிற காலம். எனவே தேவனுடைய காரியத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உதாரத்துவமாகவும் இருக்க வேதம் நமக்கு போதிக்கிறது. எனவே ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை விசுவாசிப்போம். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் தேவ சாயல், அந்த நாணயத்தில் அந்த ராயனுடைய அந்த சாயல் பிரதிபலிக்கிறது, அந்த அரசனை காட்டுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நான் தேவனுடைய சாயல், தேவனை நீங்கள் நானும் பிரதிபலிக்க வேண்டும். தேவ சாயல், தேவனுடைய ரூபத்தை, தேவனுடைய நற்கிரியைகளை
நீங்கள் நான் வெளிப்படுத்துவோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து சீசருக்கு கொடுப்பாங்க, ஆனால் தேவனுக்கு கொடுப்பதை அசட்டை செய்தால். அன்றைக்கு பரிசேயர் பார்த்தீங்கன்னா சீசருக்கு வரி கட்டுவாங்க, பிரியமில்லை. எனவே நீங்களான் ஒருவேளை மற்ற காரியத்தை கொடுப்பதற்கு சந்தோஷம், ஆனால் தேவனுடைய காரியத்தில் நீங்களான் அசட்டை செய்யாதிருப்போம். ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு விவசாயி, ஒரு கிராமத்தில் ரெண்டு விவசாயிகள், அவங்க நிலம் விளையணும், மழை இல்லை. ஒரு விவசாயி என்ன பண்ணுகிறார், தினமும் ஆண்டோட, ஆனால் இன்னொரு விசுவாசி ஜெபிப்பார், திரும்ப போய் தோட்டத்தில் அந்த தோட்டத்தை ஒழுங்கு பண்ணுவார். மறுபடியும் இந்த விசுவாசி ஜெபிப்பார், ஜன்னலை திறந்து பார்ப்பார், அதோடு அவருடைய வேலையை முடித்து விட்டார். ஆனால் ரெண்டாவது விசுவாசியோ அந்த விவசாயியோ அங்கே போகிறாரு, தோட்டத்தை பண்படுத்துகிறார், விதையெல்லாம் எடுத்து ஆயத்தம் பண்ணி விட்டார். இவர் இன்னும் ஜன்னலை திறந்து மழை வந்திருக்கான்னு பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் ரெண்டாவது விவசாயியோ அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு விதையை விதைக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மழை வந்தது. இவர் அதுக்கப்புறம் போய் அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி விதை போட்டு அந்த அறுவடை எடுக்கிற நேரங்களிலே அவர் நோயாய் பிடித்து செடிகளிலே பலன் இல்லை. இவர் பார்த்திங்கன்னா அறுவடையை பெற்று கொண்டார். அதான் என்ன சொல்ல வரோம், நீங்களாம் ஜெபிக்கிறோம், அதை விசுவாசத்தோடு செயல்படுத்துவோம். எல்லா காரியத்துக்கும் விசுவாசமும் ஜெபமும் செயல்பாடும் இருக்குது. கடவுளுக்கு கொடுக்குன்னு வரும்போது அந்த விசுவாசம் கொஞ்சம் தள்ளாடுது, அந்த விசுவாசம் செயல்பட மாட்டேங்க. ஜன்னலை திறந்து பார்த்துட்டு ஆண்டவர் கொடுத்தா கொடுக்கலாம், ஆண்டவர் ஆசிரிக்கான்னு சொல்லி தன்னலை திறந்து மூடுகளாக இருக்கிறோம். விசுவாசம் செயல்படணும். இந்த விவசாயி ஜெபிக்கிறார், செயல்படுகிறார், அந்த அறுவடையை அவர் பெற்றுக்கொண்டார். விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது அறுவடையை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நீங்கள் நானும் இந்த நாளில் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொடுப்பதை குறித்து ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். இந்த டைத் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்ன என்று சொன்னால் மெசார், MAASER, மெஷார், அதாவது டைத். அடுத்து இன்னொரு வார்த்தை அசார், அசார்னா ASAR, அசார்னா ரிச். என்னன்னா the secret of your prosperity is hidden in your tithing னு அதோடைய அர்த்தம். டைத் அந்த தசமங்கிறதுல உங்களுடைய செழிப்பினுடைய ரகசியம் தசம பாகத்தில் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி தான் அந்த எபிரேய வார்த்தையினுடைய பதமாக இருக்கிறது. கொடுக்கும்போது நாம் எதை அறிக்கை செய்கிறோம் என்று சொன்னால், God is my source, தேவன் என்னுடைய ஆதாரம் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறோம். அடுத்து கொடுக்கும் பொழுது கடவுள் நம்முடைய உழைப்பின் பார்ட்னராக, நம்முடைய வேலையினுடைய பங்காளராக மாறுக. என் பிள்ளை இவ்வளோ கொடுத்துட்டான், ஐயோ நான் அவனுக்கு அது மறுபடியும் கிடைக்கிறதுக்கு நான் வேலை செய்யணும் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட அங்கே கிரியை செய்கிறார். அடுத்து கொடுப்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொன்ன அந்த காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோம அரசாங்கம் ஒருவேளை நல்ல ரோடு போட்டுச்சு, நல்ல இராணுவம் வச்சிருந்துச்சு, ஆனால் மக்களுக்கு நிறைய தீமைகளை செய்தன. நிறைய பார்ஷியாலிட்டி, கொடூரமான தண்டனைகள், மக்களை சுரண்டினார்கள். அடுத்து இந்த மதத்திலும் பார்த்தீங்கன்னா, யூத மதத்திலும் நியாயங்கள் இல்லை, அநீதிகள் தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்று சொன்னால், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு நிறைய இன்றைக்கி மீடியாஸ் மூலமாக சில பேர் இவ்விதமாய் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளவாக தப்பு பண்ணுறாங்க என்று சொல்லி ஒரு பிக்சர் உருவாக்குவதனாலே கொடுப்பதற்கு நம்முடைய இருதயம் சில நேரங்கள் சுருங்கக்கூடும். தேவன் நியாயாதிபதி, அவருடைய காரியங்களை யாரும் கொள்ளையிட அவர் அனுமதிப்பதில்லை. எனவே நீங்கள் நானும் விசுவாசத்தை செயல்படுத்த எப்படி உலக காரியத்திற்கு நாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே போல் ஆவிக்குரிய கலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
ஆண்டவர் இதில் சமநிலையை பின்பற்ற விரும்புகிறார். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு செலுத்துங்கள். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ராயனுடைய சாயலும் தேவனுடைய சாயலே. என்ன சொல்ல வர்றாரு? எல்லாம் என்னுடையதுப்பா, எல்லா இதுலேயும் நான் இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். கிவ் என்று சொல்வது கர்த்தருடைய பிள்ளைகளே கடவுள் மறுபடியும் நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். சரியா? தேவனை நீங்கள் நானும் விசுவாசிப்போம். விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் செயல்படட்டும். எனவே ராயனுடையது அரசாங்கத்திற்கு ஒருவேளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை நாம் செய்வோம். தேவனுடையது தேவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்வோம். இந்த பூமியில் இருக்கிற வரை இந்த பூமியின் சிட்டிசனில் நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்தே ஆக வேண்டும். அதே நேரத்தில் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல, அந்த பரலோக சிட்டிசன். அதற்கு தேவையான காரியத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுத்த எல்லா கிருபை இறக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நன்றி செலுத்துகிற மாதமாக இதை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் அநேகம் உம்மிடத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீர் எங்களுக்கு அநேகம் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் கொடுத்திருக்கிறீர். எங்களை நம்பி பொறுப்புகள், பணம், பிள்ளைகள், குடும்பம், தொழில் என்று சொல்லி கொடுத்திருக்கிறீர். அப்பா, நாங்கள் யோசித்து பார்க்கிறோம், நாங்கள் இவைகளில் உண்மையாக இருக்கிறோமா? நாங்கள் இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த அரசாங்கத்திற்கு, பிறருக்கு, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை நாங்கள் ஞானமாய் உண்மையாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல் உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி நாங்கள் இந்த பூமியிலே செய்யும்படியாய் வேதம் சொல்கிற காரியத்தையும் நியாயத்தோடு, அன்போடு, உதாரத்துவத்தோடு ஆண்டவர் நாங்கள் செய்யும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பந்தியில் சேரங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.